என்னண்ணே செம தூக்கமா? எங்கடா தூங்க விட்டீங்க? இதுக்கப்புறம் தூங்க முடியாது. சூப்பர் ஹிட் ஆரம்பிச்சிருச்சுல. காத்தால 6 மணிக்கு மேட்ச் வேற அப்படின்னு சொல்லி போட்டீங்க. இங்கிலாந்து இங்கிலாந்து வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் யாருனே தெரியாம மேட்ச் பாக்குற சூழ்நிலை வருது. பட் இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா அந்த மேட்ச் பத்தி நம்ம கம்மியா தான் பேச போறோம். இந்தியா வெஸ் ஆப்கானிஸ்தான் மேட்ச் பத்தி அதிகமா பேச போறோம். அதோட ப்ரிவியூ தான் இது. எஸ். பட் இருந்தாலும் வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் இங்கிலாந்து போற போக்குல தொட்டு பார்த்துட்டு போயிடுவோம். என்னடா போற போக்குல தொட்டு பார்த்து அதுதான்டா குட் மேட்ச். இது வேஸ்ட் மேட்ச்ரா உண்மையா இந்தியா ஆப்கானிஸ்தான். ரிசல்ட் எப்பயே சொல்றேன். இல்ல இந்தியா ஜெயிச்சிரும். அதுல வந்து ஒரு முக்கியமான மேட்ச் அந்த முக்கியமான மேட்சை பத்தி பேசலாம். ஓகே. ஆல் இன் ஆல் ஸ்போர்ட்ஸ் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் விஜய் சிட்டி, என் கூட நேதேஷ். ஓகே. சோ இங்கிலாந்து வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ். ஸோ குரூப்ல வந்து பாத்தீங்க வெஸ்ட் இண்டீஸோட பர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருந்துச்சு. வேற டைமென்ஷன்ல ஆடிட்டு இருந்தாங்க. லாஸ்ட் மேட்ச் கூட பூரானோட அந்த 2 ரன் மட்டும் மிஸ் பண்ணாம இருந்தாருன்னா செஞ்சுரி அடிச்சிருப்பாரு. செஞ்சுரி மிஸ் பண்ணாதா பிரச்சனை இல்லப்பா. T20ல இப்ப யாருமே செஞ்சுரி அடிக்கலப்பா. என்னப்பா டீமே 110 தாண்ட மாட்டேதுப்பா. ஒரு தனி மனுஷன் 100 கிட்ட வரான்லப்பா. பாராட்டுங்களாம்ப்பா. இப்படிதான் வந்து ராப்பகலா வேலை பார்க்குறான் குருமை. சார் அவனுக்கு ஹைக்கே போட மாட்டேங்கிறாரு. இந்த மாதிரி நல்ல விஷயத்துக்குலாம் நீங்க வந்து முன்னாடி சப்போர்ட் பண்ணுங்க. எம்ப்ளாயி ஆஃப் த மந்த் கொடுங்க குருமனுக்கு. ஓகே சார், பத்தி பேசலாம். அப்புறம் விட்டுருவோம். ட்ரீட் வைக்கிறேன்னு சொன்னாரா? அதை பத்தி அப்புறம் பேசிக்கலாம். எஸ், அதான் சொல்றேன். ஏன்னா வெஸ்ட் இண்டீஸ் அந்த மாதிரி ஒரு ஃபார்ம் காட்டுனதுக்கு அப்புறம் ஒரு செஞ்சுரி அடிக்கிற அந்த சான்ஸ் மிஸ் ஆச்சு அப்படின்றது ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி யூஎஸ்ஏ டீம் சேர்ந்த ஜோன்ஸ் தான் அடிச்சிருந்தார் 94. ஸோ அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஸ்கோர் அடிக்க முடியுமான்ற கேள்வி இருந்துச்சு. பட் பூரா அதை செமையா பண்ணாரு. இந்த பக்கம் வெஸ்ட் இண்டீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி டாமினன்ட் டீமா உள்ள வந்திருக்காங்க. கண்டிப்பா டீமா. அந்த இந்த பக்கம் இங்கிலாந்து பொறுத்த வரைக்கும் நான் வர அது ஏன் இலையில் தப்பித்து உள்ள வந்திருக்காங்க. இதான் தேவையில்ல விஷயம். ஏன் ரன் ரேட் மட்டும் இல்லனா ஸ்காட்லாந்து உள்ள பரவாயில்லப்பா. இப்ப பாருப்பா, இனிமே தான் ஆட்டம் நீங்க என்னன்னு பார்க்க போறீங்க. இந்த சூப்பர் 8 தான். சோ அனல் பறக்க காத்துக்கிட்டு இருக்கு. எல்லா மேட்சுமே உட்கார்ந்து பார்த்துட்டே இருங்க. காலையில 6 மணி இருந்தாலும் சரி, நைட் 8 மணி இருந்தாலும் சரி, உட்கார்ந்து மேட்சை பாருங்க. அப்படி மேட்சை பார்க்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா எங்களோட வீடியோல ரிவ்யூ வரும், அதை பாருங்க. அதை பார்க்க கூடாது தான் மேட்சை பார்க்கறேன்னு போயிட்டாங்கன்னா சரி, ஓகே, பரவாயில்ல. சோ இது பக்கம் இருக்கட்டும். இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் செயின்ட் லூசியால நடக்க போகுதுன்னு. டேடே இப்ப வேலை போடுறா. சரி சொல்லுங்க, இப்ப என்ன பண்ணோம்? டேரன் செமி ஸ்டேடியம் சொல்லு. ஓகே. ஏன்னா அவர் வந்து எப்போ வேர்ல்டு கப் வாங்கி கொடுத்தாரோ, T20 வேர்ல்டு கப் வாங்கி கொடுத்தாரோ, அந்த பெவிலியன் பேர் வந்து அவரோட பேர் தான் வைக்கப்பட்டிருக்காங்க. கிரவுண்ட் பேர் அவர் பேர் தான். அவ்வளவுதான். கிரவுண்ட் பேரே வந்து டேரன் செமி அப்படி சொல்லி வச்சிருக்காங்க. இந்த T20 வேர்ல்டு கப் 2024 பொறுத்த வரைக்கும் எல்லாரோட ஃபேவரட் கிரவுண்டாவும் அதான் இருக்கு. ஏன்னா ஹை ஸ்கோர் கேம் அது. ஸ்ரீலங்காவே 200 அடிக்கிறாங்க. அப்படி ஸ்ரீலங்காவே 200 அடிக்கிறாங்கன்னா இந்த பக்கம் யோசிச்சு ஜாஸ் பட்லர், அப்புறம் வந்து லிவிங்ஸ்டன், அப்புறம் என்னடா பேரை சொல்றதுக்கு அடிக்க வச்சுக்கிட்டே பிரச்சனையே இங்கிலாந்து கிட்ட. அத்தனை பேர் இருக்காங்க, அவங்க எங்க இறக்குதுன்னு தெரியாம தவிக்கிறாங்க. அது உண்மைதான். ஹாரி ப்ரூக்லாம் வந்து 4வது இறங்குறதுல எனக்கு ஆச்சரியம் தான். விட்டுரு. பட் ஆனா இனிமே தான் நீ பார்க்க ரங்கா ஆட்டானா என்ன இனிமே தான் நீ பார்க்க போறேன்னு சொல்லுவாங்கல்ல. வெஸ்ட் இண்டீஸ் தோத்துருவாங்கன்றீங்களா? டெஃபினெட்லி. அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. டேய் ஆமாடா, இங்கிலாந்து ஜெயிச்சிருவாங்கடா. டேரன் செமி ஸ்டேடியம். டேரன் செமி தான் கோச். வெஸ்ட் இண்டீஸ் டாமினன்ட் டீம். சரி. ஆனா அப்படி இங்கிலாந்து சரி, அதான் இங்கிலாந்து. அவ்வளவுதான் பேரு முடிஞ்சு. இங்கிலாண்டோட பெர்ஃபார்மன்ஸ் நீங்க குரூப்ல ரொம்ப போரா பாத்தீங்க. ஆனா சூப்பர் 8 வரப்ப நீங்க இங்கிலாந்து யாரு டிஃபெண்டிங் சாம்பியன் யாருன்றது நீங்க டெஃபினட்டா பாப்பீங்க. நாளைக்கு கண்டிப்பா என்ன பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்து ஜெயிப்பாங்கன்றத நான் நிறைய நம்புறேன். ஏன்னா பேட்ஸ்மேன்ஸ் எல்லாருமே சொதப்புனாங்க. பட்லரை தவிர பாக்கி யாருமே சரியான ஃபார்ம்ல இல்ல. பட்லர் ஓகே ஆல்மோஸ்ட் அடிச்சிட்டு இருந்தாரு. அண்ட் அவர் கூட சால்ட்டுமே ஓரளவுக்கு அடிச்சுக்கிட்டு இருந்தாரு. பட் ஸ்டில் நாளைக்கு நடக்க போற மேட்ச் ஒரு ஹை ஸ்கோரிங் மேட்சா டெஃபினட்டா இருக்கும். எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ ஹை ஸ்கோர் மேட்ச்ன்றதால இங்கிலாந்து மேபி ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாங்கன்னா செம்மையான மேட்ச் காத்துக்கிட்டு இருக்குங்க. சரி, ஓகே. இந்த மேட்சோட ஒரு கீ பிளேயர் இவர் தான் காரணமா இருப்பாரு வின் பண்றதுக்கு அப்படின்னா அது யாரு? எதுக்கு யோசிக்கிறீங்க? பட்லர்னு சொல்ல போறீங்க தானே? உன் வாயிலேருந்து அது எப்போ வரும்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்கிறேன் நானு. சொல்லுங்க. ஓகே, ஜோஃப்ரா ஆர்ச்சர் அவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு அங்கமா இருப்பாரு. ஸோ அதனால டெஃபினட்டா அவர் ஒரு முக்கியமான ரோல் பண்ணுவார். பேட்டிங்லயும் சொல்லிடுறேன். மேபி பவுலிங்ல ஒரு ரோல் பண்ணலாம். பேட்டிங்ல டெஃபினெட்லி எனக்கு வந்து சால்ட் பக்கம் வந்து கண் போகின்றது. மேபி சால்ட் நாளைக்கு ஒரு செஞ்சுரி கூட அடிக்கலாம். எனக்கு ஆண்ட்ரே ரசல் கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு இம்பாக்ட் கொடுப்பாரோன்னு தோணுது. ஓகே, இப்போ நம்ம அடுத்த மேட்சுக்குள்ள போயிடுவோம். எங்களுக்கு இங்கிலாந்து சாதகமா கொடுப்பார்ல, கொடுத்துட்டு போட்டோம். ஸோ மறக்காம நாளைக்கு எல்லாரும் மேட்ச் பாருங்க. அண்ட் ஸ்டில் நம்ம சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நடுவுல சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. ஏன்னா ஒரு 3 நிமிஷத்துக்கு மேலே வீடியோ பார்க்க மாட்டேன்றாங்கன்னு சொல்லி கமெண்ட் வந்துச்சு. இல்லை பரவாயில்ல, அப்படியே லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு. ஆமா. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு மேட்ச் ஆப்கானிஸ்தான் வந்து இந்த மாதிரி ரோல் பண்றாங்களா, ஆப்கானிஸ்தானா இது அப்படின்ற மாதிரி எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆப்கானிஸ்தான் வர்சஸ் இந்தியா. ஸோ இவங்களுக்கான மேட்ச் தான் நைட் நடக்க போகுது. ஸோ இந்த மேட்ச் வந்து எங்க நடக்க போகுது தம்பி?
பார்படாஸ் அதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 160 170 ஆவரேஜ் ஸ்கோரா. ஆமா, இது வரைக்கும் யார் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்களோ அவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட 18 முறை வந்து அவங்க ஜெயிச்சிருக்காங்க. சொல்லிற அந்த ஸ்டாட் 27 போட்டிகள் ஆடி இருக்காங்கன்னா 18 டைம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண டீம், 8 டைம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்து பேட்டிங் பண்ண டீம். இந்தியா 10வது ஓவருக்கு அப்புறம் பேட்டிங் பண்ண வந்தா கூட ஜெயிச்சிருவாங்கடா. அப்படியா? என்னடா அந்த ரெக்கார்டுமே நல்லா தான் இருக்கு. இந்தியா வெஸ் ஆப்கானிஸ்தான் T20 இன்டர்நேஷனல் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட்ல வந்து ஆப்கானிஸ்தான் ஒரு மேட்ச் கூட ஜெயிச்சது கிடையாது. ஒரே ஒரு போட்டி உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, இந்தியா வெஸ் ஆப்கானிஸ்தான் மேட்ச் டையா இருக்கும், அதுக்கப்புறமா சூப்பர் ஓவர் போயிருக்கும், திரும்பவும் சூப்பர் ஓவர் டை ஆகி சூப்பர் ஓவர் போய் வின் பண்ணிருப்பாங்க இந்தியா. எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல இந்த மேட்ச்ல, ஏன்னா இந்தியா ஜெயிச்சிருவாங்க, ஈஸியா சொல்லி முடிச்சிடுறேன். உனக்கு வேணா தைரியம் இருந்துச்சுன்னா பெட் கட்டு. ஆப்கானிஸ்தான் இந்தியா ஜிலேபி 5 ஜிலேபி. சரி, ஓகே ஓகே. இந்த இந்தியா வெஸ் ஆப்கானிஸ்தான் போட்டியை பொறுத்த வரைக்கும் என்னன்னாச்சு, எனர்ஜி வேஸ்ட், நீ பேசு. வேஸ்ட் மேட்ச் பத்தி பேசிட்டு இருக்கு. இந்தியா வந்து T20 வேர்ல்ட் கப்ல அன்பீட்டன் டீமா வந்து வந்திருக்காங்க. ஆப்கானிஸ்தான் வந்து வெஸ்ட் இண்டீஸ் கிட்ட மட்டும் தோல்வியை பார்த்துட்டு வந்திருக்காங்க. சோ இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் ஆப்கானிஸ்தானோட பவுலிங் அட்டாக் வெஸ் இந்தியாவோட பேட்டிங் அட்டாக் இருக்கா? மேட்ச் பத்தி என்னடா நீ வேஸ்டா பேசுற, இந்தியா தான் ஜெயிக்கும். சரி பேசு. வேஸ்டா பேசலனா ஸ்டாட்ஸ் இருக்குன்னு. ஸ்டாட்ஸ் பேசு. டாப் 5 ரன் ஸ்கோரர் லிஸ்ட்ல T20 வேர்ல்ட் கப் பொறுத்த வரைக்கும் 2 ஆப்கானிஸ்தான் பிளேயர்ஸ் இருக்காங்க. நிஷம் கீ பிளேயர் குர்பாஸ் சொல்லு சத்ரான். அண்ட் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் நம்பர் 1 பிளேஸ்ல இருக்கிறது ஃபரூக்கி, 12 விக்கெட் எடுத்திருக்காரு. பிராவோ வந்ததுக்கு அப்புறம் அவர் ஜொலிக்கிறாரு. ஆமா, சோ அதனால அவர் தான் கீ பிளேயர். அண்ட் பார்படாஸுமே சீமர்ஸ்க்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ரிசல்ட் இருக்கு. அண்ட் ஸ்பின்னர்ஸ் மேபி கொஞ்சம் அடி வாங்கலாம். ஆனா ரஷீத் கான், நூர் அகமது எல்லாம் குறைச்சு மதிப்பிட முடியாது. நாம இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது பெஸ்ட் ஸ்பின்னர் ஆப்கானிஸ்தான் கிட்ட தான் இருக்காங்க. சீமர்ஸ் மட்டும் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும். பட் அதுவுமே ஃபருக்கி இருந்தாருன்னா சமாளிச்சு பாருன்னு தோணுது. சோ ஆப்கானிஸ்தான் பெரிய ஃபைட் கொடுக்க போறாங்க இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட் சூப்பர் 8 போட்டியிலேயே. இந்தியா நாளைக்கு பேட்டிங் பண்ண கூடாதுன்னு வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் அவ்வளவுதான், ஸ்கை 100 அடிக்க யாராலையும் மாற்ற முடியாது. அப்படியா? டெஃபினெட்லி எஸ். ஸ்கை 100 அடிக்குது. அப்ப முடிவே பண்ணிட்டீங்க டாப் ஆர்டர் 3 சொதப்ப போகுதுன்னு. அப்படி சொல்ல வரலப்பா. அப்புறம் அவங்களாம் 10-20 அவுட் ஆவாங்க. ஸ்கை வந்து இல்ல, ஸ்கை வந்து லாங் இன்னிங்ஸ் அடிக்கிறாருன்னா அப்புறம் எங்க இருந்து அவர் ஆடணும்னு யோசிங்க. 4 நம்பர் 4 தான். அது ஓகே, எங்க இறங்கணும்? பவர் பிளேலயே வந்துடணுமா? விராட் கோலி மேல ஒரு நம்பிக்கை இருக்கு. என்ன அவுட் ஆயிருவாருன்னா 10க்குள்ள? அந்த 10ல 1 தூக்கு. மேபி அதுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்குன்னு தோணுது. அங்க குருமன் எதையும் எடுத்து எறிகிறாருன்னு. ஏன்னா அவருடைய ஃபேவரட் பிளேயர் விராட் கோலி. உனக்கு மட்டும் ஃபேவரட் பிளேயர் கிடையாது, எனக்குமே தான் ஃபேவரட் பிளேயர். ஃபருக்கி வெஸ் விராட் கோலி, ரஷீத் கான் வெஸ் விராட் கோலி. இந்த பேட்டில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. விராட் கோலி, ஃபருக்கி வெஸ் விராட் கோலி. விராட் கோலி யாருன்றத நாளைக்கு நீ பாப்ப. ஜெர்சி நம்பர் 18 பவரை இன்னைக்கு பார்த்தாங்க. ஆமாண்ணே, ஸ்மிருதி மந்தானா அதாவது பாத்தீங்களா, கம்பேர் பண்ணி போட்டாங்க. அவர் பவுலிங் பண்ற அவங்க விக்கெட் மேடின் விக்கெட் வேற, அந்த செலிப்ரேஷன் மாதிரி வைரல் பாத்துக்க. அப்ப என்ன ஆப்கானிஸ்தான்லாம் போயிடணும், வீட்டுக்கு போயிடணும். தெரியாம ஸ்மிருதி மந்தானா செஞ்சுரி அடிச்சதுக்கும் அங்க ஆப்கானிஸ்தான் வெளியே போறதுக்கு என்னடா ஹீரோ கப் பார்த்தல்ல ஃபுட்பால் 2024 7 ஏதோ கொடுத்தாங்க. தலை ஃபார் ரீசன் சொல்லி போடலையா? கொடுக்கல, ரொனால்டோக்கு உன தலை ஃபார் ரீசன் சொல்லி போடலையா? அதுக்கப்புறம் RONALDO போட்டு ரொனால்டோ லெட்டர் என்றாங்க 7 தலை ஃபார் ரீசன். இதெல்லாம் நீங்க கொண்டு வரலாம். அதாவது ரொனால்டோ எங்க, MSD எங்க? இல்ல, 2 பேரும் அவங்க ஃபீல்ட்ல அவங்க ராஜாக்கள் தான். சோ ரொனால்டோ எங்க? அப்படிதான் கிடையாதுன்னு. அதே பார்த்தா தோனி எங்கன்னு தான் சொல்ல முடியும். எப்பாடா முதல் முறையா தோனியை பத்தி பெருமையா பேச வச்சிருக்கேன். எப்படியோ தோனியை பத்தி என்னைக்கு குறைச்ச மதிப்பு? அடா பாவி, சொல்லிருக்கேடா நீ. பார்த்தல நான் ஃபார் ரீசன். நான் சொன்னேனா அந்த 110 மீட்டர் 6 எவன்டா அடிச்சது? அத நான் சொன்னேனா? அத பத்தி பேசாத. ஓகே, இந்த மேட்ச் இந்தியா வெஸ் ஆப்கானிஸ்தான் கீ பிளேயர்ஸ் ஃபேண்டசி பிக்ஸ் சொல்லிடுங்க. நீ கேட்டல அந்த 5 பேரு. ஸ்கை, ஓகே, ஹார்திக் பாண்டியா, ஓகே, பும்ரா, ஓகே, ரஷீத் கான், ஃபருக்கி. ஓகே, ரஷீத் கான் ஃபருக்கி நான் சொல்லலாம்னு நினைச்சிருந்தேன், நீங்க சொல்லிட்டீங்க. அப்ப வேற யாராவது சொல்லு. சரி, ஓகே, என்னோட ஃபேவரட் பிளேயர் குருமனை கூட சொல்லு. குர்பாஸா? குருமன் நம்ம டீம் ஓபனர், நான் அந்த டீம் ஓபனர் சொல்றேன். 46 தெரியாம அடிச்சான்டா. ஓகே, குர்பாஸ். அந்த 2 ஓபனருமே சொல்றேன். ஜத்ரான்னு நான் அடிக்கிறேன், இப்ராஹிம் ஜத்ரான். ஓகே, அவலாம் டேய் பும்ரா பால்ல 4 பால் மேல ஆட மாட்டான்டா போடா. சரி, ஓகே, நபி. ஆமா, நபி இல்லாட்டி நைபுனே. சாரி, ஜத்ரான் இல்லாட்டி நைபு. அந்த இல்லாட்டிலாம் கிடையாது. இல்லாட்டிலாம் கிடையாது. குர்பாஸ், நபி, நைபு 3 பேரு. அது இல்லாம இந்தியா பக்கம் வந்தோம் அப்படின்னா ஹர்ஷ்தீப் சிங், நம்ம சிவம் துபே ஒரு பிளேயர் இருக்கான்றது ஞாபகப்படுத்தின பத்தி எனக்கு தேங்க்யூ. சிவம் துபே ஆடினாருன்னா அது என்னடா கதை இது? ஆடலாம் ரிசர்வ் பண்ணிட்டு போயிரு. ஓகே, பரவாயில்ல, அதெல்லாம் அங்க சொல்லக்கூடாது. சிவம் துபே ஆடலாம் நான் என்ன பண்றது? யாராச்சும் ஒருத்தர் வேணும்ல, அதுக்கு ரிசர்வ் பண்ணிட்டு இருக்கிறேன். சரி, இந்த 5 பேரை தாண்டி ஒரு பிளேயர், மேபி இந்த பிளேயர் 6வது பிளேயரா வச்சுக்கிறேன், இவரோட பெர்ஃபார்மன்ஸ் நாளைக்கு தனியா தெரிய வாய்ப்பு இருக்குன்னு அப்படின்னு சொன்னா எந்த பிளேயர் சொல்லுவ? டீம் ஃபார் ஆப்கானிஸ்தான். ஏன்னா நீ ஆப்கானிஸ்தான் சப்போர்ட்டர் தான். சொல்லு. நூர் அகமத். ஓகே, அதான் முடிஞ்சா ஈத் முபாரக்லாம் முடிஞ்சு போச்சு. நீங்க சொல்லுங்க. ஓகே, என் சைட்ல இருந்து பார்த்தோம்னா ரிஷப் பண்ட்.
ஓகே நான் சொல்லியிருந்தேனே என்னன்னு சிவம் துபே எல்லாம் ரிசர்வ் பண்ணிட்டேனே. அது இல்லனா தானே நான் ரிஷப் பண்ணிட்டு மேபி பெர்ஃபார்ம் பண்ணலாம் தான் ஆனா சொன்னேன். இதுலயும் விராட் கோலி இல்லல்ல. ம். சரி நிலைமை அப்படி ஆயிருச்சு. விராட் கோலி வீடியோ- வாலிபால் பாடும்போது பார்த்தா இங்க ஆடுறாரு அதுவே இங்க ஆட மாட்டேங்கிறாரு அதுக்கு அதுவே மிஸ் ஆகுதுன்னு சரி நினைக்கிறேன். வீடியோ முடிச்சுப்போம். ஓகே ஸோ மக்களே ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்க அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இந்தியா ஆப்கானிஸ்தான் மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் சூப்பர் 8ல எல்லா மேட்சுமே தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் நாங்கள் வீடியோ போட போறோம். ஓகே நன்றி வணக்கம்.